ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன். பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க இந்த புரட்டாசி மாசம். பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? சூரிய பகவானும் சனி பகவானும் டைரக்டா பாக்குறாங்க. யாருடைய ஜாதத்துல சூரிய சனி நல்லா இருக்கும்? ஏன்னா 2 கிரகம் பகை கிரகம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும், ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும். ஜாதகத்துல சூரிய பகவான் சனி பகவான் எப்படி இருக்காது அதை பொறுத்துதான் இங்க பலன் மாறுபடும். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்ப்போம். முதல் விசேஷமே மகாலய அமாவாசை. இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம், இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க. புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, அந்த 3 அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம். சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா. பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம் தான் இந்த நவராத்திரி. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை 15ஆம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது. இது ரொம்ப விசேஷமா இருக்கும், கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் 16ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். பொதுவா இந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் 5ஆம் தேதி வருதுங்க, கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி நவராத்திரி வருது. இதான் முக்கியமான தினங்கள். இப்ப இந்த 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி, ஒரு தன்னம்பிக்கையான குணம் வேணும்னா தனுசு ராசியை மட்டும்தான் நம்ம நாடி போகணும். எப்போதுமே இந்த ராசியில பிறந்தவங்க ஒரு தன்மானத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. நீதி நேர்மையான குணம் இருக்கும், பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் தனுசு ராசியில இருக்கும். நீங்க எந்த வேலைனாலும் நீங்க கொடுங்க, எப்படிப்பட்ட ஹார்டான ஒர்க்கா கொடுத்தாலும் சரி, அந்த ஒர்க்கை கரெக்டா முடிக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சிக ராசி. ஒரு காரியத்தை நினைச்சாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன், பெருமாளுடைய மாத பலன் தான் இந்த மாதம் சொல்லணும். எப்படி? பெருமாளுக்கு உகந்த மாசம், காசு பணம் புழங்கக்கூடிய மாசம் புரட்டாசி மாசம். இப்படி எடுக்கணும் இந்த மாசத்தை. இது பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா தனுசு ராசிக்கார வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் இந்த வீடியோ. ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமானதை நன்றியை தெரிவிச்சு, அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார்? கடைசி முடி வீடியோ பாருங்க. கண்டிப்பா நம்ம நட்சத்திர பலனும் தொடர்ச்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு கும்பத்துல. 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு எதுல? மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க சிம்மத்துல. 10ஆம் இடத்துல சூரியன் புதன் நல்லா சூப்பரா சஞ்சாரம். 11ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்கு. எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்ல, நல்லா பாத்துக்கணும். இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் மட்டும் எந்த கிரகமே கெட்ட இடத்துல இல்ல. 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும். ஒண்ணு கரெக்டா தமிழ் தேதி பிரகாரம் புரட்டாசி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேச்சாயி லாபத்துல வந்துருவாரு. அடுத்து 10ஆம் இடத்துல சுக்கிரபகவான் எப்போ வர்றாருன்னா கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவரு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரிய பகவான் திக்பலமா இருக்கக்கூடிய மாசம் தான் புரட்டாசி மாசம். அதனாலதான் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தை நான் என்ன சொன்னேன். எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்ல, எல்லா கிரகத்துடைய அனுகிரகமும் இந்த மாசம் உங்களுக்கு ஃபுல்லா இருக்குது. பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாசம் இந்த புரட்டாசி மாசங்கிறது. இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திங்க. இந்த மாசம் எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்க ஜெயிக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. முன்னோர்களை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா மெயினா 3 அமாவாசை நம்ம விடாம பண்ணணும். ஒண்ணு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையில தான் மெயின். இது புரட்டாசி அமாவாசை பிடிக்காதவங்க கூட பிடிச்ச உடனே அந்த வீட்டுக்கு இறந்த முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்றாங்க.
அப்படிப்பட்ட அமாவாசை இந்த அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல. இதுதான் இந்த மாசத்துடைய ஈவென்ட்கள். நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. அதாவது தனுசு ராசிக்கு நான் கெட்ட பலன் நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு நான் வரல, அதுக்கான நேரம் உங்களுக்கு கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துருவாங்க, 4ஆம் இடத்துல சனி இருக்குது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், வருமானம் நல்லா இருக்காது அப்படி. பொதுவாகவே இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு வருமானம் குறை இல்லாம இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய அனுகிரகம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தாவே இதுக்கு முன்னாடி பாருங்க மே மாசத்துல இருந்து நிறைய கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய கடன் சுமைக்கு ஆளாயிருக்க வேணும். அது மட்டும் இல்லாம புதன் கொஞ்சம் நீசமா இருக்கும்போது நிறைய பேருக்கு திருமணத்தை இதுக்கு முன்னாடி ரொம்ப தரையில கொடுத்துட்டாரு. திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு. தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அப்படியே சுலவாயிருச்சு. அடுத்து சொத்து சார்ந்த பிரச்சனை, வண்டி வாகனத்துல சொத்து சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை யார் ஜாதத்துல குருபவன் சரியில்லையோ ஒரு பிரச்சனையை கண்டிப்பா உண்டு பண்ணியிருப்பாரு. கேட்டீங்கன்னா தனுசு ராசியர் ஆமாங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க, இதுல மறுப்பு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. படிப்பு கல்வியிலையும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை. 7ஆம் இடத்துல குரு போயும் நல்ல ஒரு பேச்சியாயும் இன்னும் ஏன் நல்லது கொடுக்கலாம். என்ன காரணம், அவர் ராகுனி நட்சத்திரத்துல போனார். அது உங்களுக்கு அதனால 2-3 மாசமா உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கொடுக்க கிடையாது. எல்லாத்தையும் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டார். காசு, பணத்துல, வருமானத்துல, வேலையில, தொழில, உத்தியோகத்துல இது எல்லாமே தடையில கொடுத்தாரு. இப்ப குரு சுயசாரம் வாங்கி போறாரு. அப்ப ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரத்துல உங்களுக்கு லக்னத்துல இருந்து குரு பவன் நல்லா இருக்காரா, கெட்டவரா, நல்லவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பலன் மாறாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு. அதனாலதான் சொல்றோம், கெட்ட நேரத்தை தூக்கி போடுங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்திருப்பாரு. இப்ப சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இந்த பையன் பிறந்தா எனக்கு நல்லா இருந்துச்சு, என்னைக்கு இந்த பையன் பிறந்தா அது நான் கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே. இது ஏதோ சொல்லுவாங்க, உங்க ஜாதகத்தை வச்சு இந்த பையனுடைய விதி பிரகாரம் நம்ம உடம்புல 9 நவக்கிரக கோயில்கள் இயங்கும். அது எந்த கிரகம் பலவீனமோ அதான் பலவீனத்தை உண்டு பண்ணும். அதான் பரிகாரம். நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அது இல்லாம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனா பாருங்க, தசாபுத்தியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டா இருக்கும். இப்ப எல்லாம் பாருங்க ஒரு டோட்டலா மாறுது. இப்ப முதல் பலனை நம்ம என்ன சொல்லலாம், குரு சுயசாரம் போயிட்டாரு. காசு போனா பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, இருக்கணும், கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப வருமானத்துக்குள்ள அதிபதியே யார், சனி பகவானே குருவோட நட்சத்திரத்துல போறாரு. அப்ப இந்த புரட்டாசி மாசம் வருமானம் இருக்குமா இருக்காதா, சூப்பரா இருக்கும். எப்படி வருமானம் குறை இல்லாம இருக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகம், இடத்த பேசுவாங்க, இந்த கால வீடு இருக்கு, இந்த கால இடம் இருக்கு, வாங்கிக்கிறேன்னு கேட்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்தை விட்டு ஐப்பசி மாசம் கண்டிப்பா கரையம் பண்ணுவாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், மாத்தக்கூடிய யோகம் எல்லாமே இந்த புரட்டாசி மாசத்துல இந்த தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கும். பாத்துக்கணும், கிரகங்கள் நல்ல ஒரு பலமா இருக்கு, அதனால உங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க, கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை பாக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல வேலை கிடைக்காத அனைவருக்குமே இப்ப நல்ல வேலை கிடைச்சிருக்கணும், இல்ல வேலை மாறி இருக்கணும், இல்லைன்னா இப்ப மாறப்போக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு. 23ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வேணும் வேலையில? இப்ப எனக்கு பின்னாடி வேலை பார்த்தா ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க, நான் வேணா ப்ரொமோஷன் வாங்க சொல்லி நிறைய பேர், எத்தனை பேர் வருத்தத்துல இருப்பீங்க. அந்த வருத்தமே படாதீங்க. நல்ல ஒரு வேலை உத்தியோகம், நல்ல ஒரு அனுகூலமான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். அது நல்ல விஷயமா எடுத்துக்கங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போறலாம், இங்கேயும் வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை உத்தியோகம் நல்லா அமையும். எதனாலனா 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும் பொழுது வேலை உத்தியோகத்துல பயங்கரமான லெவலுக்கு போவீங்க. அரசாங்க வேலை பார்க்கணும், அவங்களும் தலைமை பொறுப்புக்கு போவாங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கும் ஒரு தலைமை பொறுப்பு, ப்ரமோஷன் கிடைக்கலாம். இதுக்கான வாய்ப்பு இந்த புரட்டாசி மாசத்துல சூப்பரா இருக்கு. புதனுடைய பார்வை சனி பகவானை பார்க்கிறாரு, சூரியனுடைய பார்வை சனி பகவானை பார்க்கிறாரு. இப்ப சூரிய சனி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாருடைய ஜாதகம் சூரிய சனி நல்லா இருக்கப்ப தந்தையோட சொத்து, தாயோட சொத்து இதெல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக இந்த வில்லங்கம் சரியாகி நல்லா இடம் பூமி சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு பக்காவையும் பாத்துங்க. எப்படிப்பட்ட வழக்கம் முடிச்சிடலாம். இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளைன்னு பேசி வச்சு இப்ப ஐப்பசி மாசம் எத்தனை பேர் கல்யாணம் மட்டும் பண்ணுவாங்க பாருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. இப்ப புதுசா தொழில் பண்ணணுமா, ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இப்ப தைரியமா நீங்க இறங்கி இந்த மாசம் ஃபுல்லாவே நீங்க அதுக்கான அடித்தளத்தை போடலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம் ஆகிறார், நல்லா இருக்கு. அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமா எடுத்துருங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் 16ஆம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி யோகம் உங்களுக்கு அடிச்சிடும். இது மாத்தவே முடியாது. கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் அடிக்கும். மனைவி பள்ளியோ கணவர் பள்ளி எடுத்து பாருங்க, கண்டிப்பா உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயின் ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, அடுத்து பார்த்தா இந்த போட்டோ லைன், ஸ்டுடியோ லைன் பாருங்க சூப்பரா இருக்கும். கலைத்துறை எல்லாமே நல்லா இருக்கும்.
கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். இது எல்லாமே மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து டெய்லரிங் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமா திறமையான குணம் இருக்கும். எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். இப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நேரமா வருது. 3 நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா. அதாவது இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும் நிறைய இருக்கும். எது வந்தாலும் நீங்க பயப்படாம இறங்குங்க. அதாவது இந்த புராணத்துல பிறந்தவர்களுக்கு கலை, இசை, நாட்டம், தொழில், வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது. ஆனா ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அமையும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலையோ இல்ல அரசு அனுகூலமோ இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கும். எதுலையுமே பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. எல்லாமே ஒழுக்கமான குணம் இருக்கும். இப்ப அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், தொழில ஒரு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பெருங்கொண்ட பண லாபம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. வேலை உத்தியோகத்துல ஒரு பட்டமோ, பதவியோ, புகழோ, அந்தஸ்த கௌரவமோ தேடி வருது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பார்க்கக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.